எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அத்தென்டிக் நம்ம டாமினோ பீஸால இருக்கிற அதே கார்லிக் பிரெட் இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப சில்லி கார்லிக் பிரெட்டுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ கார்லிக் பிரெட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து சில்லி ஃப்ளெக்ஸ் வந்து நான் கியா பிராண்டில் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீட்டு காஞ்ச மிளகாவை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் வேணும். பார்ஸ்லி எடுத்திருக்கேன், அதுவும் கியா பிராண்ட் தான். உங்களுக்கு வேணால் கொத்தமல்லியை நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஆரிகானோ, அதுவும் கியா பிராண்டில் தான் வாங்கியிருக்கேன். கார்லிக்கை வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். மார்ஜிலா சீஸ் நான் வாங்கியிருக்கேன். அன்சால்ட்டட் பட்டர் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மிக்சிங்கில் நம்ம சால்ட்டு சேர்க்க போகிறோம். இதுலேயும் சால்ட் இருந்ததுன்னா ரொம்ப சால்ட் அடிக்கும். அதனால் நம்ம வந்து அன்சால்ட்டட் பட்டரில் நான் வாங்கியிருக்கேன். மில்கி மிஸ்ஸில் சாண்ட்விச் ப்ரெட் வாங்கணும். அதுக்கு சாண்ட்விச் ப்ரெட் தான் நல்லா இருக்கும். ஸ்வீட் ப்ரெட்டோ இல்லை சால்ட் ப்ரெட்டோ வாங்காமல் சாண்ட்விச் ப்ரெட்டுன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் போல் எடுத்துக்கோங்க. அந்த போலில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கார்லிக் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ குவான்டிட்டி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் நிறைய பண்ணுறதுனால நிறைய எடுத்திருக்கேன். பார்ஸ்லி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி நல்லா ஃபைனாக சாப் பண்ணணும் எதாக இருந்தாலும். சில்லி ஃப்ளெக்ஸ் எடுத்துக்கலாம். ஆரிகானோ எடுத்துக்கலாம். இப்போ பட்டர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா ஒரு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அது மிக்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியும். இப்போ நல்லா அந்த பதம் வர வரைக்கும் நிறைய பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் உடம்புக்கு நல்லது தான், நிறையவே சேர்த்துக்கலாம். நல்லா மெல்ட் ஆகிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது ஒரு நல்ல பேட்டர் கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஹோல் ப்ரெட் எடுத்து அந்த ப்ரெட்டு மேலே இந்த சில்லி கார்லிக் பேஸ்ட்டை நல்லா அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அளவு பண்ணிக்கலாம். ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தி பண்ணிக்கலாம், கம்மியாக வேணும்னா கம்மியாக பண்ணிக்கலாம். நிறைய போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஓவன் இல்லாமல் ஏர் ஃப்ரையர் இல்லாமல் நார்மல் நம்ம தோசை தவாவில் செய்கிறது. அதனால் பயப்படாமல் செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கருகாது கொள்ளாது. இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், இங்கே வந்து மார்ஜிலா சீஸ் வாங்கியிருக்கேன். இதை நல்லா இதில் துருவி விட்டுக்கோங்க டைரெக்டாக. அப்படி உங்களால் டைரெக்டாக துருவ முடியலன்னா இந்த மாதிரி நான் துருவி வச்சுருக்கேன். நீங்கள் அதை கூட எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு டைரெக்டாக இதை எடுத்துகிட்டு போய் ஆல்ரெடி நான் தோசை தவா ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நீங்கள் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். ப்ரீஹீட் பண்ணுறதுனால நம்ம உடனே பண்ண முடியும். அப்போலாம் பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் ஆன உடனே நம்ம அப்ளை பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் ப்ரெட் இதில் போட்டு ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. சிம்மில் இருக்கட்டும். 2 மினிட்ஸ் இல்லை 1 மினிட்லேருந்து 2 மினிட்ஸில் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் அடுத்தடுத்து பண்ணும்போது இந்த பேட்டர் இன்னும் நல்லா லூஸ் ஆகும். அந்த பட்டர் இன்னும் லூஸ் ஆகும். இன்னும் இப்போ ஸ்ப்ரெட் பண்ண ஈஸியாக இருக்கும். நம்ம அது வேகிறதுக்குள்ளே நம்ம இன்னொன்று அப்ளை பண்ணிக்கலாம். மார்ஜிலா சீஸை நல்லா மேலே தூவி விட்டுட்டு பண்ணலாம். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியும் தூவி விடலாம். தவாவில் எவ்வளோ அழகாக மெல்ட் ஆகுது பாருங்கள். அந்த மார்ஜிலா சீஸ் அப்படியே மெல்ட் ஆகி நம்ம பண்ண அந்த கார்லிக் பேட்டரோட நல்லா அழகாக மர்ஜ் ஆகி வருது பாருங்கள். நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக வாவா மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள். அழகாக அப்படி எடுத்து நல்லா பிளேட்டிங் பண்ணிக்கோங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா ஆரிகானோ இருக்கு இல்லையா, அது நல்லா இது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இன்னும் நமக்கு பீஸா டேஸ்ட் வரும். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சிசர் எடுத்து டர்ன் பண்ணி
இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். சில்லி கார்லிக் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. டாமினோ ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள்.